ஓம் சாந்தி. அனைவருக்கும் சத்குருவாரின் நல்வாழ்த்துக்கள். 16 மார்ச் 2023. இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, தனக்குத்தானே எதை பேசிக்கொள்ள வேண்டும்? தனக்குத்தானே எதை பேசிக்கொள்ள வேண்டும்? பாபா சொல்றார், நான் அசரீரியான ஆத்மா, நடிப்பதற்காக இந்த உடலில் வந்திருக்கிறேன். நான் அசரீரியான ஆத்மா, நடிப்பதற்காக இந்த உடலில் வந்திருக்கிறேன். இப்பொழுது மீண்டும் அசரீரியாகி வீட்டிற்கு போக வேண்டும் என்று தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாள் முழுவதும் தனக்குத்தானே என்ன பேசிக்கணும்? நான் அசரீரியான ஆத்மா, நடிக்கிறதுக்காக தான் இந்த உடலை எடுத்திருக்கிறேன். இப்போது நான் மீண்டும் அசரீரி ஆயிட்டு வீட்டுக்கு திரும்பி போகணும் அப்படின்னு தனக்குத்தானே பேசிக்கொள்ளுங்கள். 2வது கேள்வி, பரம்பிதா பரமாத்மா எந்த பக்தர்களின் சபையில் வருகின்றார்? பரம்பிதா பரமாத்மா எந்த பக்தர்களின் சபையில் வருகிறார்? சத்தியமான சபை. பரம்பிதா பரமாத்மாவிடம் ஆஸ்தி அடைவதற்கே பாபா என்ன பண்றாரா? வந்திருக்கின்ற அந்த பக்தர்களின் சபையில் வருகின்றார். எந்த குழந்தைகள் பரம்பிதா பரமாத்மாவிடம் இருந்து ஆஸ்தி அடையணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பக்தர்களுடைய சபையில பாபா வரார். 3வது கேள்வி, யாரை சுதர்சன சக்கரதாரி ஆகுங்கள் என்று பாபா கூறுகின்றார்? யாரை சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுங்கள் என்று பாபா கூறுகின்றார்? யார் முழுமையாக ராஜயோகியாக இருப்பார்களோ, யார் முழுமையாக ராஜயோகியாக இருப்பார்களோ, தந்தையை மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்து கொண்டே இருப்பார்களோ, தந்தை மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்து கொண்டே இருப்பார்களோ அவர்களை தான் சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுங்கள் என்று பாபா கூறுகின்றார். 4வது கேள்வி, எப்பொழுது பதவி குறைந்துவிடும்? எப்பொழுது பதவி குறைந்துவிடும்? பதவி எப்போ குறைஞ்சு போயிடும்? பாபாவிற்கு 5 விகாரங்களை தானம் கொடுத்துவிட்டு, பாபாவிற்கு 5 விகாரங்களை தானம் கொடுத்துவிட்டு பிறகு திரும்ப எடுத்துக்கொண்டால் பதவி குறைந்துவிடும். உடைய பதவி குறைந்துவிடும். பாபாவிற்கு 5 விகாரங்களை தானம் கொடுத்துவிட்டு திரும்ப எடுத்துக்கொண்டால் பதவி குறைந்து போகும் அல்லது குறைந்துவிடும். 5வது கேள்வி, எதற்கு முயற்சி செய்ய வேண்டும்? சரீர நிர்வாகம் செய்து கொண்டே 5-10 நிமிடங்கள் புத்தியை சிவபாபாவிடம் கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சரீர நிர்வாகம் செய்து கொண்டே அப்படின்னா வேலைகள் செய்து கொண்டே வருமானத்தை சம்பாரிச்சிட்டே 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் உங்களுடைய புத்தி சிவபாபாவிடம் செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 6வது கேள்வி, பாபா எந்த சபையில் இருக்கின்றேன் என்று கூறுகின்றார்? பாபா எந்த சபையில் இருக்கின்றேன் என்று கூறுகின்றார்? எந்த ஆத்மாக்களின் புத்தியில் பரம்பிதா பரமாத்மாவின் நினைவு இருக்கிறதோ, எந்த ஆத்மாக்களின் புத்தியில் பரம்பிதா பரமாத்மாவின் நினைவு இருக்கிறதோ அந்த சபையில் இருக்கிறேன் என்று பாபா கூறுகின்றார். fill in the blanks. ஃபர்ஸ்ட், மாயை டேஷ் கொண்டு வரும் முழு உலகமும் டேஷ், ஆனால் பாபாவை டேஷ் கூடாது. மாயை புயலை கொண்டு வரும், மாயை புயலை கொண்டு வரும் முழு உலகமும் எதிரியாகும், ஆனால் பாபாவை மறக்க கூடாது.
இரண்டாவது, சுயதர்ஷன சக்கரதாரியின் அடையாளம் டேஷ் இருப்பதாகும். சுயதர்ஷன சக்கரதாரியின் அடையாளம் வெற்றி சொரூபமாக இருப்பதாகும். மூன்றாவது, குஷியின் டேஷ் எண்ணங்களை உருவாக்குங்கள், அப்பொழுது டேஷ் மற்றும் டேஷால் குஷியாக இருப்பீர்கள். பாபா சொல்றார், குஷியின் சக்திசாலி எண்ணங்களை உருவாக்குங்கள், அப்பொழுது உடல் மற்றும் மனதின் குஷியாக இருப்பீர்கள். பாபா சொல்றார், குஷியின் சக்திசாலி எண்ணங்களை உருவாக்குங்கள், அப்பொழுது உடல் மற்றும் மனதினால் குஷியாக இருப்பீர்கள். நாலாவது, அனைத்து கஜானாக்களையும் மிச்சப்படுத்துவதற்கு டேஷ் உடையவர் ஆகுங்கள். அனைத்து கஜானாக்களையும் மிச்சப்படுத்துவதற்கு சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். அஞ்சாவது, குழந்தைகளாகிய நீங்கள் டேஷ் அவையை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் டேஷ் அவையை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஞான அமிர்தத்தின் அவையை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ஆறாவது, குமாரிகளின் வேலை டேஷ் மற்றும் டேஷ் செல்வது ஆகும். குமாரிகளின் வேலை படிப்பது மற்றும் மாமியார் வீட்டுக்கு செல்வதாகும். மாமியார் வீடுன்னா எந்த மாமியார் வீடு? சொர்க்கம் இல்லையா, விஷ்ணுபுரிக்கு. மாமியார் வீட்டுக்கு போகும்போது அவ்வளோ அலங்காரம் பண்ணி தானே அனுப்புகிறாங்க. அதே போல் சொர்க்கத்தில் பாபா நமக்கு என்ன பண்ணுறாரு? ஞான அலங்காரம், குண அலங்காரம், ஸ்தூல அலங்காரம், மாளிகை, தங்க மாளிகை எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறார். அதனால் இந்த படிப்பு படிக்கணும். பகவான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய படிப்பை குமாரிகளுடைய வேலை என்ன படிக்கணும் மற்றும் விஷ்ணுபுரிக்கு, அதாவது மாமியார் வீட்டுக்கு செல்வது. ஏழாவது, டேஷில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். கெட்ட சகவாசத்தில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். கெட்ட சகவாசத்தில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.